Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல exercise 7.2ல 7th question பார்க்க போறோம். Write the general form of a 3 cross 3 skew symmetric matrix and prove that its determinant is 0. முதல்ல ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. கிளியரா क्वेश्चन படிங்க. Write the general form of a 3 cross 3 skew symmetric matrix. அதை நம்ம தான் எழுதணும். ஓகேவா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அந்த நம்மள ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை டெட்டர்மைன் பண்ணா 0ன்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ரெண்டு கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதணும். அடுத்தது அதை வச்சு நம்ம டெட்டர்மைன் பண்ணா அதை 0ன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? சொல்யூஷன் பாப்போமா? லெட் ஏ ஈக்குவல் டு நம்மளே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில கண்டிஷன் சொல்றேன் பாருங்கம்மா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நிறைய பார்த்திருக்கோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ்னா என்னதுன்னு தெரியும். ஏ டிரான்ஸ்பர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏ டிரான்ஸ்பர் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து மைனஸ் ஏ இருக்கணும். அப்ப நம்ம எடுக்கிற டெட்டர்மைன் வேல்யூ மேட்ரிக்ஸ் வேல்யூவும் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இது ரஃப் காலத்துல எழுதி வச்சுக்கோங்கம்மா. கண்டிஷன் என்னன்னா மெயின் டயகனல்ஸ். அதே மாதிரி மெயின் டயகனல்ஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன க்ளூ. ஓகேவா? அதை வச்சு நம்ம ஈஸியா இதை எழுதிடலாம். மெயின் டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நம்மளுக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 0வா இருக்கணும். ஈக்குவல் டு 0. அது தேர்ட் கண்டிஷன் பாருங்க. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏஜேஐ ஈக்குவலா இருக்கும். இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்னு தெரியும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டயகனல் 0 0ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏ பி சி. இதனுடைய ஆப்போசிட் மைனஸ் ஏ மைனஸ் பி. இது கிளியரா இருக்குங்கம்மா. மைனஸ் சி. ஓகேவா? இப்ப பாருங்க இது கரெக்டா இருக்கும். என்ன திருப்பி கொஸ்டின் எதுல 0 ஏ பி மைனஸ் ஏ 0 சி மைனஸ் பி மைனஸ் சி 0. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்க வேல்யூ ஏன்னு எடுத்துக்கோ. இது ஸ்கியூ சிமெட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏ இது 3 cross 3 தான் இருக்கு. 3 cross 3ல ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர். இப்ப செகண்ட் கொஸ்டின் அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னது? ப்ரூவ் தட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரூவ் தட் மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 0. டெட்டர்மைன் ஏன்னு சொல்ல மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ அதை டெட்டர்மைன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? 0 ஏ பி மைனஸ் ஏ 0 சி மைனஸ் பி மைனஸ் சி 0ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸ்பேண்டிங் பண்ணுவோம். அலாம் R1 மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி சொல்லிக்க இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 0வோட நம்ம டெட்டர்மைன் பண்ணும்போது 0 சி மைனஸ் சி 0 மைனஸ் ஏ செகண்ட் டேர்ம். இது பண்ணும்போது ஆல்ரெடி சொல்லிருக்கலாமா? அவ்வளவுதான். ஓகேவா? இது வரும்போது மைனஸ் ஏ சி மைனஸ் பி 0 பிளஸ் பி பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஏ சி மைனஸ் பி மைனஸ் சி. கிளியர்? பாருங்க தேர்ட் டேர்ம் திரும்ப சொல்றேன். பிளஸ் பி இருக்கும்போது இந்த தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஏ 0 ஆயிரும். சாரி, இது 0 மைனஸ் பி மைனஸ் சி. இது கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டா எழுதிக்கோங்கம்மா. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்ம இதை நம்ம ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆல்ரெடி, அதனால அதை போட வேண்டியது இல்லை. மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். டைரக்டாவே நீ ஈக்குவல் டு 0 போட்டுலாம். மைனஸ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம்.
மைனஸ் ஏ இன்ட்டு சி அதுவும் 0 ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது வந்து மைனஸ் பிசின்னு வரும். ஆல்ரெடி மைனஸுக்குனால பிளஸ் பிசி ஆயிடும். புரியுதா? இது பாருங்க, இது மைனஸ் ஏ இன்ட்டு 0 பண்ணும்போது 0 ஆயிடும். இங்க ரெண்டுத்து மட்டும் பண்ணும்போது மைனஸ் பியும் சி மட்டும் மைனஸ் பிசி. ஆனா செகண்ட் டேர்ம்னால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். கிளியர்? அப்போ ஏ இன்ட்டு பிசி பிளஸ் பி இன்ட்டு ஏசி அது மட்டும் பண்ண ஈஸியா வந்துடும். அதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம். அப்போ 0 மைனஸ் ஏபிசி பிளஸ் ஏபிசின்னு இருக்கு. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் 0. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம கேட்டிருக்க கொஸ்டினை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிச்சோம். ஓகே, மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கோம். கிளியர்? புரியுதாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.